நம்ம எதிர்பார்ப்போடு வாழ்ந்தாதான் ஒரு நாள் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும். should never just live a life. அப்படி சும்மா வாழ்ந்துடக்கூடாது. சில ஆழமான அறிவுரைகளை இன்னைக்கு உங்கள் கூட பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறோம். we expect in life. ஏதோ ஒன்று காத்திருக்கிறோம். we looking forward to something. சில விஷயங்கள் கர்த்தரை நம்புகிறோம், ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற எதிர்பார்ப்பு. ஸோ எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் மனுஷனா நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப் வாழணும்னு எதிர்பார்க்கணும். நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் என்று எதிர்பார்க்கிறோம். கர்த்தருக்காக வாழணும் என்று வாஞ்சிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். எதுவுமே நான் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அது நம்முடைய எதிர்பார்ப்பு. நல்ல நண்பர்கள் வேணும் என்ற எதிர்பார்ப்பு. நல்லவங்களை தான் கல்யாணம் பண்ணணும் என்ற, அதாவது ஆவாதவங்களுக்கு என் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்ற எதிர்பார்ப்பு. ஸோ ஃபைனான்ஷியலாக செக்யூராக நான் இருக்கணும் என்ற எதிர்ப்பு. இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எதிர்பார்ப்பது தப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் தான் நம்முடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள், ஆராதனைகளில் உள்ளத்தில் எதிர்பார்ப்புகளை விதைக்கிறார். he sows expectation in us. நமக்குள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் தரார். ஸோ இந்த பூமியில் வாழுகிற இந்த வாழ்க்கையில் சில சட்டங்களை கர்த்தர் பூமியில் வச்சிருக்கிறார். இந்த எதிர்பார்ப்பை ஒட்டி ஒரு முக்கியமான லா ஒன்று இருக்குது. அதை சொல்லிட்டு இன்னைக்கு போகிறேன். அதில் முக்கியமான அந்த சட்டம் இந்த பூமியில் என்னென்னா, விதைப்பதும் அறுப்பதும். எல்லாம் சொல்லுங்கள், விதைப்பதும் அறுப்பதும். ஸோ நல்லா கேட்டுக்க, எதிர்பார்க்குறவங்கெல்லாம் ஒரு ஆமீன்னு சொல்லுங்கள். நீங்கள் அந்த எதிர்பார்ப்புக்கு என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அறுப்பீங்க. நான் இதை எதிர்பார்க்குறேன்னா அந்த எதிர்பார்ப்புக்கு நீங்கள் என்ன விதைக்கிறீங்க அது நல்ல. ஸோ நான் வரும்போது எல்லாம் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். த புக் ஆஃப் தி கலேஷியன்ஸ் 6 and 7. மோசம் போகாதிருங்கள், ஏமாந்துடாதீங்கன்றார். டோன்ட் பி டிசீவ்ட், ஏமாந்து போகாதீங்க. டோன்ட் பி மாக்ட் அப்படின்றார். காட் இஸ் நாட் மாக்ட். ஆண்டவர் தேவன் தம்மை அவரை பரியாசம்லாம் பண்ண நல்லா அந்த வார்த்தையை ஆழமாக சிந்திக்கணும். நீங்கள் மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் பக்க சொன்ன மனுஷனா உங்க எதிர்பார்ப்புக்கு என்ன விதைக்கிறீங்களோ நீங்கள் அதை தான் அறுப்பீங்க. So don't be deceived, God is not mocked, for whatever a man sows that he will also reap. ஒருத்தங்கிட்ட ஒரு முறை ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது எல்லாம் நீங்கள் மேனுக்கே சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படின்னாங்க. அந்த சொன்னது இன்னைக்கு ஞாபகம் வந்ததுனால உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன். இங்கிலீஷில் படி, do not be deceived, God is not mocked, for whatever a lady soweth. ஓகே, ஏன்னா நீங்கள் மேனுன்னு விட்டுருவீங்க, அதனால் இல்லை, லேடிஸையும் சேர்த்து தான் சொல்கிறாரு, விமன். ஸோ ஆண்டவர் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை என்ன செய்வீங்க, அறுப்பீங்க. 2 வார்த்தைகளை இங்கே கவனிக்கணும். we must pay attention to 2 important words. ஒன்று sow, அவர் சொல்கிறார் sowing, ஆமாம், நல்ல விதைப்பது. sow or sowing என்ற வார்த்தை நம்ம கவனிக்கணும். அப்படின்னா என்னங்க, விதைக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறுவடை எதிர்பார்க்குறேன், அந்த எதிர்பார்க்கிற அறுவடைக்கு தேவையான ஆக்ஷன் எடுக்கிறேன் பாருங்க, அதுதான் விதைப்பது. an action with an expected harvest in mind. நான் விதைக்கிறேன், இது எனக்கு நடக்கும், இப்படி எனக்கு அறுவடை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நான் என்ன செய்கிறேன், விதைக்கிறேன். ஆமென். to take an action with an expected result in mind. நான் இதை செஞ்சால் இந்த விளைவு வரும் என்ற எதிர்பார்ப்போடு நான் செய்கிற என் செயல்கள் தான் விதைப்பது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விவசாயி கொண்டு வரார். விவசாயின்னு தான் அந்த வார்த்தை சொல்லணும். ஒரு விதைகளை விதைக்கிறார். சும்மா விதைக்கிறாரு? எல்லா வருஷம் அவர் நெல்லை வச்சுட்டே அந்த வருஷம் போனால் அப்படின்னா பண்ணுறாரு. இந்த வருஷம் 40 மூட்டை வரும், 100 மூட்டை வரும்னு எதிர்பார்த்து தான் விதைக்கிறார். பக்கத்தில் இன்றைக்கி நான் சும்மாலாம் வரலங்க. ஓகே, பட் இட் இஸ் த ட்ரூத். ஸோ ஒரு விவசாயிக்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஸ்பெசிஃபிக்கலாக 1 ஏக்கரில் கடலை போட்டால் கடலைக்காய் எவ்வளோ வரும்னு அவர் கேட்டால் அவர் கணக்கு போட்டு சொல்லுவார். இந்த வருஷம் இவ்வளோ போட்டிருக்கேன்,
இந்த அடுத்த வருஷம் 7 டிராக்டர் வரும்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த எதிர்பார்ப்போடு தான் அவர் என்ன செய்கிறாரு, விதைக்கிறார். ஸோ எதிர்பார்க்கிற அறுவடைக்கு தேவையான செயல்கள் தான் என்னங்க விதைப்பது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஏக்கர் நிலத்தில் எவ்வளோ அரிசி போட்டால் அல்ல சோளம் போட்டால் அல்லது வேர்க்கடலை போட்டிங்கன்னா எத்தனை பேகு கிடைக்கும், எத்தனை கிலோ கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் தான் ஒரு விவசாயி விதைக்கிறான். சும்மா யாரும் விதைக்கிறது இல்லை. ஸோ சோயிங் இஸ் பேஸ்ட் ஆன் அன் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு எதிர்பார்ப்போடு தான் விதைக்கிறோம். நம்ம எதை செஞ்சாலும் அதில் என்ன இருக்குங்க, எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் ஏன் தெரியுமா சர்ச்சுக்கு வரீங்க, என்ன கடவுள் உயர்த்துவார் என்ற ஆசீர்வாதம் இருக்கு, இயேசுவை நேசிக்கிறோம், ஓகே எல்லாம் இருக்குது. ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம யாரும் எதுவும் செய்ய. எங்கே போகிறீங்க, சும்மா போகிறேன், சும்மா எல்லாம் போகிற காலம் இல்லது. ஸோ டேக்கிங் அன் ஆக்ஷன் வித் அன் எக்ஸ்பெக்டட் ஹார்வெஸ்ட் இன் மைண்ட். ஸோ பிரைமரிலி ஒரு அக்ரிகல்ச்சரல் வார்த்தை, ஒரு விவசாய வார்த்தை தான் சோவிங் அல்லது விதைப்பது என்ற வார்த்தை. இன்னொரு வார்த்தையை கவனிக்கணும். சொல்றார் வாட் எவர் அப்படின்றார், வாட் சோ எவர் அப்படின்றார், அல்லது வாட் எவர் அ மேன் சோஸ் அப்படின்னு. ஒரு மனுஷன் எதை, எல்லாம் சொல்லுங்க எதை. அந்த எதை என்ற வார்த்தை அல்லது வாட் எவர் என்ற வார்த்தை வரும்போது அது அக்ரிகல்ச்சரை தாண்டார் பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல் விவசாயம் என்றத பங்கை தாண்டார். இது விவசாயிக்கு மட்டும் சொல்லலை, இது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் சொல்கிறேன்றார். அதுதான் வாட் எவர் என்ற வேர்டு அங்கே கொண்டு வரும்போது இட் இஸ் யூனிவர்சல். ஆமேன். இட் இஸ் பியாண்ட் அக்ரிகல்ச்சர். ஆமேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அது நீங்கள் அரைப்பீர்கள். ஜெபத்தை விதைச்சா பலன்கள் கிடைக்கும். நல்ல சுபாவத்தை விதைச்சா எதிர்காலம் நல்லா இருக்கும். ஸோ வாட் எவர் என்ற போது பவுல் எல்லாத்தையுமே அந்த விதைப்பதில் கொண்டு வருகிறார். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிரின்சிபிள் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் தான் சோயிங் ரீப்பிங் இருந்தாலும் ஒரு யூனிவர்சல் அப்ளிகேஷனை அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறார். ஆமென். ஸோ வாட் எவர் அ மேன் ஆர் அ வுமன் சோ தே வில் ஆல்சோ ரீப் அப்படின்ற 2 வார்த்தை நீங்கள் கவனிக்கணும். மூன்றாவது, நம்ம விதைக்கும் போது ஒரு நோக்கமுள்ள எதிர்பார்ப்போடு தான் நம்ம எதையுமே விதைக்கணும். எதை செஞ்சாலும் அதில் என்ன இருக்கணுங்க, நோக்கத்தின் எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆமேன். நல்ல மனிதர்கள் என் வாழ்க்கையில் இருக்கணும்னா அதற்கேற்ற விதைகள் என்ன செய்யணுங்க, விதைக்கணும். என் கையில் செல்வம் நிறைய இருக்கணும்னா அதற்கேற்ற விஷயங்கள் என்ன செய்யணும். சும்மா எல்லாம் செல்வம் உங்கள் கையில் வந்து அப்படியே ஜெபம் பண்ணால் முருங்கைக்காய் மரத்துலலாம் விதைய போகிறது. பணம் கொட்டட்டும், கூரை பிச்சு கொட்டட்டும். கூரை தான் பிச்சுமே தவிர ஒன்றுமே கொட்டாது. விரியன் பாம்புக்கு வேணால் கொட்டும். இன்னும் இட் வில் நாட் கம். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன எதிர்பார்க்குறீங்க, அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நோக்கத்தின் விதைப்பு, சோயிங் ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டும். இப்படி சொல்லலாமா, என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் விரும்புகிறோம். அப்போ நீ என்ன செய்யணும், அதற்கேற்ற விஷயங்கள் என்ன செய்யணும். சண்டை வந்தால் கூட வாய முடிக்கணும். ஹாப்பியாக உங்கள் மேரேஜ் இருக்கணும்னா உங்கள் ஹாப்பி மேரேஜுக்கு ஏற்ற எல்லாத்தையும் அதில் என்ன செய்யணுங்க, விதைக்கணுங்க. ஒரு PhD வாங்கணும்னா என்ன செய்யணும், படிக்கணும். யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன்ஸ். ஒரு எக்ஸ்பெக்டட் ஹார்வெஸ்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிற நெசசரி ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். ஆமேன். ஸோ நீங்கள் செஞ்சீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பவுல் சொல்றார், எதை விதைக்கிறியோ நோக்கமுள்ள விதைப்பு தான் நீங்கள் செய்யணும். சும்மா ஏனோ தானோன்னு காத்துல தூக்கி எறியாதீங்க, சும்மா வாழாதீங்க. 2வது பங்குக்கு வருகிறேன். நம்ம எதை விதைக்கணும், திங்ஸ் வி ஷுட் சோ இன்டு, எதற்குள்ள நம்ம விதைக்கணும் அப்படின்னு 4 விஷயத்தை சொல்ல போகிறோம். ரொம்ப முக்கியமானவைகள் வாழ்க்கையில். 4 important things that we all must sow into. ஆமென். ஒன்றுக்குள் விதைச்சாதான் இது எனக்கு வெற்றியை கொண்டு வரும் என்ற முக்கியமான 4 விஷயத்தை தரப்போகிறேன். நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதில் அறுவடை வேணும்னா இந்த 4 விஷயத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். முதலாவது, நேரத்தை நீங்கள் அதற்குள் விதைக்கணும். ஸோ டைம். ஆமென். நேரம் என்பது நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. நம்ம இந்த நாட்களில் குரோனாலஜி, கைராஸ் என்பதெல்லாம் நம்ம போதிச்சுட்டு இருக்கோம் கேலண்டரில். பட் நீங்கள் அறுவடையை காணணும்னா நீங்கள் நேரத்தை அதற்கு என்ன எதிர்பார்ப்போடு விதைக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு தேவையான நேரத்தை நீங்கள் என்ன செய்யணும், சொல்கிறேன். யூ மஸ்ட் டேக் டைம் ஃபார் இட். இந்த விஷயம் எனக்கு நல்லா நடக்கணும்னா அந்த விஷயத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை
அப்படிதான் நீங்கள் செய்ய முடியும். சும்மாலாம் நீங்கள் அப்படிலாம் வெற்றி பெற முடியாது. ஆமென். யூ ஹாவ் டு மேக் டைம் ஃபார் இட். எதை உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும்னாலும் அந்த சாதிக்கிற விஷயத்திற்கு நீங்கள் நிறைய நேரத்தை அதுக்காக கொடுக்கணும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், நல்லா படிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? படிப்புக்கு நேரத்தை, நான் எல்லாம் விளையாடிட்டு இருப்பேன், நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன், நான் சுற்றிட்டு இருப்பேன், ஆனால் நான் என் படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்க மாட்டேன்னா என்ன மாதிரி 35 நீங்கள் தாண்ட போகிறது இல்லை. நீங்கள் 100க்கு 100 வாங்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அந்த படிப்புக்கு தேவையான நேரத்தை you have to. டிவியை மூடணும், கதை அடிக்கிறத நிறுத்தணும், ஃபோன் எடுத்து ட்ராவில் வச்சு பூட்டிட்டு சாவி நீங்களே தொலைச்சிடுங்க. ஓகே, நல்ல உறவு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த உறவுக்கு தேவையான நேரத்தை செலவிடணும். ஸோ டைம் இன்டு அ குட் ரிலேஷன்ஷிப். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதற்கு தேவையான எல்லா விஷயங்களும், அந்த நல்ல வாழ்க்கைக்கு தேவையானது என்ன செய்யணுங்க? விதைக்கணுங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் மேரேஜ் நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் நேரத்தை அவங்க கூட என்ன செய்யணும்? என் மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னா அவ கூட என்ன செய்யணும்? நேரத்தை செலவிடணும். ஊரெல்லாம் கதை அடிக்கிறது, அவகிட்ட பேசுறது இல்லை. அது ஆல் இண்டியா ரேடியோவாக இருந்தாலும் பேசுவேன். மன்னிக்கணும். டு ஹாவ் அ குட் மேரேஜ் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஸ்பவுஸ். சிலர் பார்த்துருக்கீங்களா, ஊரெல்லாம் பேசுவான், மனைவி கிட்ட மட்டும் என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார். கண்டிப்பாக உருப்படுவீங்க. அதுவாக நிறைய ஸ்டாக் வச்சுட்ருக்கோம் வீட்டுக்கு வரும்போது. நீங்கள் கேட்டு தாங்க ஆகணும். அதுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்கள் விதைச்சாதான் அதை வெற்றியை கொண்டு வரும். ஸ்பெண்ட் டைம். ஆமென். எஜுகேஷனாக ஸ்பெண்ட் டைம். செல்வத்தை சம்பாதிக்கணுமா, அந்த செல்வத்தை சம்பாதிக்கிற விஷயத்திற்கு தேவையான நேரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? செலவிடணும். எது நீங்கள் எதிர்பார்த்து விதைக்கிறீங்களோ அதற்கு நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். ஆமென். த டைம் யூ இன்வெஸ்ட் determines the harvest you produce. நீங்கள் அடைய போகிற அறுவடைக்கு நேரம் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த விஷயத்திற்கு அதுதான் உங்கள் அறுவடை நான் செய்யுங்க நிர்ணயிக்கும். ஆமென். நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேரத்தை கண்ணா விண்ணான்னு செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்க யாருமே வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க போகிறது. யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் அண்ட் ஸ்பெண்ட் டைம். ஆமென். சிலர் கிரிக்கெட் பார்ப்பாங்க, நான் மன்னிக்கிறேன், அது பார்க்குறது தப்புன்னு நான் சொல்ல வரலைங்க. பாருங்க. ஆமென். அதுக்குன்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த வேலையும் செய்யாமல் வாரம் உட்காந்து பார்க்கறது தப்புன்னு நான் சொல்ல இல்லைங்க. ஆனால் நீ எதற்காக இந்த காலத்தில் காத்திருக்கிறியோ, எதிர்பார்க்கிறீங்களோ, அந்த எதிர்பார்ப்பின் அறுவடைக்கு உங்கள் நேரத்தை கொடுக்காம உங்கள் நேரத்தை அதுக்கு இதுக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா என்ன நீங்கள் ஜெயிக்க போகிறது இல்லை. ஆமென். நீங்கள் எவ்வளோ வேணால் பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம், என்ன வேணால் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் ப்ரைம் வீடியோவுக்கும் காசு போய் சேர்ந்துட்டே இருக்குமே தவிர நீங்கள் அடைய போகிறதில்ல. ஸோ யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம். ஆமென். நான் என்ன கேட்குறேன்னா, வாழ்க்கை சர நான் காலைல சொன்ன மாதிரி மார்னிங் ஸ்டேஜ், ஆஃப்டர்நூன் ஸ்டேஜ், ஈவினிங் ஸ்டேஜ், நைட்டு ஸ்டேஜ். வாழ்க்கை சட்டும் போயிடுங்க. 0 to 25 மார்னிங் ஸ்டேஜ், உச்ச நேரம். அது பகல், காலை, விடிவெள்ளி எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கிற காலம். உடல் ஆரோக்கியம், அழகு, வெற்றி எல்லாம் சாதிக்கிற திறன். அதை நிறைய பேர் கோட்டை விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். அந்த குழந்தைங்களே 0லேருந்து 25 வரைக்குள்ள வயசு அங்கங்கே போய் நின்று பேசுறது, நீங்களாம் ஒரு திறமை உள்ளவங்கள வந்துடணும். 25லேருந்து 50 உச்ச நேரம், சாதிக்கிற நேரம், வெயில் பிரகாசிக்கிற நேரம், அது நடுமையத்தில் வெயில் நிற்கிற நேரம். நீங்கள் எழுந்து எந்த ஒரு தூக்க மயக்கம் கலக்கம் இல்லாமல் உழைத்து வேர்த்து நீங்கள் உயர வேண்டிய நேரங்கள். 3வது ஸ்டேஜுக்கு வரும்போது அது 50லேருந்து 75ங்க. இட் இஸ் ஈவினிங். எல்லாமே கொஞ்சம் பலன் குறைகிற காலம். இந்த காலத்தையும் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் சந்ததிகள் எல்லாம் நீங்கள் உருவாக்கக்கூடிய நேரங்கள். 75லேருந்து அங்கே போறீங்க பாருங்க, அது வரைக்கும் உள்ள காலம். நல்ல ஈஸி சேரை வாங்கி காலை நீட்டிட்டு ஒழுங்காக சம்பாரிச்சிருந்த, விதைச்சிருந்த, நீ சேமிச்சிருந்தீன்னா எவங்கிட்டையும் போய் நிற்காம வயசு காலத்தில் காலை நீட்டிட்டு அந்த பரலோகம் போற நாள் வரும்போது 1/2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டுட்டு பரலோகமே சொந்தமே பாடிட்டு போக. வாழ்க்கை சும்மாலாம் இல்லைங்க, லேசானது கிடையாது. நோக்கத்தோடு விதைங்க. டோன்ட் வேஸ்ட் டைம். இருக்கேன், நேரம் ரொம்ப முக்கியம். எந்த விஷயம் உங்களுக்கு நல்லா அறுவடை வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்திற்கு தேவையான நேரத்தை நீங்கள் கொடுத்துதான். திருமணமாக இருந்தால் திருமணம், படிப்பாக இருந்தால் படிப்பு, அறிவாற்றலாக இருந்தால் அறிவாற்றல். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களாங்க? ஒரு நிகழ்ச்சியில் பெரிய பெரிய உலக பிரசித்தி பெற்ற மிக உயர்ந்த தேவ மனிதர்லாம் வீற்றிருக்கிறார்கள். பெரிய அரங்கம்.
அந்த பிரசங்கம் பண்ற நேரத்தில் அந்த பிரசங்கியார் திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு, பிரதர் பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டார். அவர் எழுந்து நின்றார். என்னன்னு கேட்டார், கேன் யூ கம் அண்ட் ரீட் ஃபார் மீ மேத்யூ சாப்டர் 5 அப்படின்னார். மத்தேயு 5 எனக்கு வந்து படியாத நிறைய வசனம் இருக்கு, வந்து படிப்பியான்னு கேட்டார். அவர் அன்னைக்கு பார்த்து பைபிள் மறந்துட்டு வந்துட்டார். அவர் கூப்பிட்டதுனால அவளுக்கு பெரிய அரங்கத்தில் அசிங்கமாயிடக்கூடாது. அவர் நேராக மேடையில் வந்து பைபிள் இல்லாமல், செல்ஃபோன் இல்லாமல், பேட் இல்லாமல் மத்தேயு 5 சொல்லிட்டு போயிட்டார். அவர் உட்கார்ந்த பக்கத்தில் யார் தெரியுமா உட்காந்துருந்தாரு? பில்லி கிராம் உட்காந்துருந்தாரு. அவர் தொடையில தட்டிட்டு இப்படி சொன்னாரா, வாட் அ கிஃப்ட் பாஸ்டர் அப்படின்னாராம். அவர் சொன்னார், கிஃப்ட் இல்லை, ஐ இன்வெஸ்டட் டைம் when I was young, now I am harvesting அப்படின்னார். எந்த ஒரு விஷயம் நீங்க சிறந்தோங்கி நிக்கணும்னா அந்த விஷயம், அப்படின்னா அவர் எத்தனை வருஷம் மத்தேயுவை படிச்சு மனப்பாடம் பண்ணியிருக்காரு நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில உயர்ந்து நிக்கணும்னா அறுவடை எதிர்பார்க்கிற அறுவடை நீங்க காணணும். அதற்கு ஏற்ற அதற்குரிய நேரத்தை நீங்க அதற்கு என்ன செய்யணுங்க? விதைத்து தான் ஆக வேண்டும். One's time is very, very important. Amen. Hallelujah. Come to my church, pastor. We pray for, yes, restoration. I believe in miracles. I believe in all those things. But yet, life is very practical. Hallelujah. I want to say, okay, number two, what we have to sow into. எதுக்குள்ள நீங்க விதைக்கணும்? ஒன்று, நேரத்தை விதைக்கணும். ரெண்டு, சிந்தனை விதைக்கணும். தாட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்றோமே, தாட்ஸ், ஐடியாஸ், பிளான்ஸ். என்ன இப்போ கூட உட்கார்ந்து இருக்கீங்களே, ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே தெரியும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க. அதுதான் நடக்கும். நடக்காது, உருப்படாமல் நடக்கும். சொல்கிறேனே, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? பக்கத்தில் என்னதான் எண்ணம், எதை பற்றி மெடிடேட் பண்ணுறீங்க? எப்போவுமே உங்கள் சிந்தனையில் எது இருக்குது? இப்போ கொஞ்சம் காரசாரமாக பேசினேன் வச்சிங்களா, அடுத்த வாரம் நீங்கள் வரமாட்டீங்க. வாட் இஸ் இன் யுவர் தாட்? எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? அந்த எதிர்பார்ப்பின் சிந்தனை தான் நீங்கள் வச்சுக்கணுங்க. ஆமேன். முடிக்கும் போது நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் கேட்டுட்டு அப்படி விட்டு போகிறவங்க நான் என்ன பண்ண முடியும்? இல்லையா, சொல்ல மாட்டீங்களா? 24 மணி நேரம் பேய் இருக்குதுன்னே உங்கள் சிந்தனையில் சொன்ன பேயாயிருவேன். ஸ்டாப் இட். ஒருத்தர் என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாருங்க. நான் அவரை பார்த்தேன், நல்லா பேசினாரு. எப்படிங்க பேர் என்னங்கன்னு கேட்டேன். என் பேர், எங்கே இருக்கேன், இங்கே ஒர்க் பண்ணுறேன், எப்படி இருக்கேன், எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இருக்கு பாஸ்டர் அப்படின்னு. ஐயோ இல்லையா உனக்கு, நீ ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டேன். ஆமான்னு. இல்லை இருக்கு. என்ன தெரியுமா அவருக்கு பிரச்சனை? அவர் எதுவுமே கிடையாது, எந்த பேயும் அவர் கூட இல்லை. அவரே தன் சிந்தனையில் இருக்குன்னு எதை நினைக்கிறாரோ அந்த சிந்தனை தவிர இருக்குன்னே மாத்திட்டு இருக்கு. ஒரே ஒரு வேர்டு சொன்ன, நீ விசுவாசியா இருந்தினா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் உனக்குள்ள வந்து எந்த பேயாலும் தங்க முடியாது. நீ ரட்சிக்கப்படு, ஆண்டவரை ஏத்துக்கோ. அவர் உள்ள எங்க ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே உள்ள வந்து தங்கிட்டாருங்க. அவரு அப்புறம் இருக்குன்னு என்ன இருக்கும்? ஊர்ல இருக்கும், தெரு வழியா போவோம், வீடு வழியா வரும், கூரை வழியா வரும், தோல் மேல கொடுக்கலாம், உள்ள வர. அப்போ சிந்தனை தான் ப்ராப்ளம். ஓகே, நைட்டு படுக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? bring your mind on course. நீங்க சொல்லணும், அடுத்த வாரம் ஒரு பிரசன்டேஷன் இருக்கு, இந்த வங்கியில் போய் இதை செய்யணும், இந்த கார் சவாலெல்லாம் முடிக்கணும். அந்த சிந்தனை இருக்கா? அல்லது அப்படியே படுத்துட்டு அமெரிக்கா வழியா போய்? யூ ஹாவ் டு கோர்ஸ் யுவர் மைண்ட். எதை தெரியுமா அறுக்க போறீங்க? உன் சிந்தனையை நீ எதுக்கு விதைக்கிறியோ அதுதான் நீங்க அறுப்பீங்க. உங்க சிந்தனையை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய அறுவடையின் எதிர்பார்ப்பு நோக்கி விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அறுவடை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அறுப்பீர்கள். யூ ஃபாலோ wherever your mind leads. என்ன உங்களை கேட்குறேன், என்ன உங்களுடைய ப்ரிடாமினன்ட் தாட்? இன்னைக்கு சர்ச்சில் என் வார்த்தையின் கீழே அமர்ந்திருக்கீங்களே, என்ன உங்க சிந்தனை அதிகமாக வாட்டிட்டு இருக்கு? செக் பண்ணு, சேஞ்ச் பண்ணு. உங்க எதிர்பார்க்கிற அறுவடைக்கு ஏற்ற சிந்தனைகளை கோர்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க வீணாதான் உங்க நேரத்தை வீணாக்குறீங்க. சொல்லட்டுமா, இது எங்க போதோ இந்த உடம்பு அங்க வரும். புரியாது உடனே நம்ம ஆளு புரியாது. இன்னொரு, இது எங்க போதோ உன் உடம்பு அங்கதான். இன்னும் கொஞ்சம், இது என்ன நினைக்குதோ உன் உடம்பு அதை தான் செய்யும். இதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா உன் உடம்ப கூட வைக்க வேண்டிய இடத்துல.
பரவாயில்ல, கை தட்டிங்க பாருங்க, சந்தோஷமா இருக்கு. வாட் எவர் தாட்ஸ் யூ இன்வெஸ்ட், ஆமேன் சொல்ல மாட்டீங்களாங்க, அதுதாங்க மேனிஃபெஸ்ட் ஆகும். உங்க எந்த சிந்தனை விதைக்கிறீங்களோ அந்த சிந்தனையின் வெளிப்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்க நினைக்கிறவங்க தான் நீங்க, இந்த பைபிள் சொல்லியிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அவங்கள தான் நீங்க இருக்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நாள் நீங்க மனசுல வச்சு நினைச்சிட்டே தேவையில்லாம நினைச்சீங்கன்னா அதுவாக நீங்க மாறிடுவீங்க. இருக்கீங்களாங்க? சும்மா நிறைய விஷயத்த சொல்லலாம், டீசென்ட்காக இப்படி சொல்றேன். இப்போ நான் ரோட்ல போறேன், ஒருத்தன் குறுக்க வந்துட்டான், இடிச்சுட்டான், கோவம் வந்துச்சு, ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது சகஜங்க, எனக்கே வருது சில நேரத்தில். அந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென், அது ஓகே, அது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஆனால் நீ கட்டில் படுத்துக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவனை வெட்டுறான் பாரு, அவன் வரும்போது அப்படியே கத்தி எடுத்து அப்படியே வெட்டிடுற மாதிரி, இப்படியே நீ ஒரு மாதம் பண்ணிட்டே இரு, ஒரு நாள் என்ன பண்ணுவேன், கத்தி எடுத்து வெட்டிடுவேன். தேவையா உனக்கு? கீப் யுவர் மைண்ட் ஆன் கோர்ஸ். அறுவடை எதிர்பார்க்குறவங்க உங்கள் சிந்தனை எங்கே வைக்கணுமோ அதற்கேற்றதை நீங்கள் விதைக்கணும். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் இன் த தாட் யூ ஆர் இன்வெஸ்டிங், யுவர் ஐடியாஸ், யுவர் பிளான்ஸ், அண்ட் ஸோ யூ வில் ஹாவ் அ கிரேட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹார்வெஸ்ட் தட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். நம்பர் 2. நம்பர் 3, உங்கள் அறுவடை எதிர்பார்க்குறவங்க இருக்கீங்கன்னா அந்த அறுவடைக்கு, அந்த எதிர்பார்க்கிற அறுவடைக்கு நீங்கள் விதைக்க வேண்டிய 1 நேரம், 2 சிந்தனைகள், 3 உங்கள் திறமைகள், உங்கள் டேலண்ட்ஸ், உங்கள் கிஃப்ட்ஸ், உங்கள் எபிலிட்டிஸ். தமிழில் என்ன சொல்லலாம், உங்கள் தாளந்துகள், உங்கள் வரங்கள், உங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ நீங்கள் அதை என்ன செய்யணும், விதைக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு ஒர்த்துக்கு வர முடியும். என்னங்க நீங்கள் எல்லாமே இன்றைக்கி ஏதோ ஒன்று செய்கிறீங்க, அது திறமை தானேங்க. தக்கிறீங்கன்னா அது ஒரு திறமை தானேங்க. சிலர் பார்த்துருக்கீங்களாங்க, நானே ஆச்சரியப்படுவேன். பைபிளில் அதுவும் ஜெஃபனியா அப்படின்னு சொல்லுவோம், இங்கே உட்காந்துருக்க சில ஜெஃபனியா 1 2 அது படி எப்படி தான் எடுக்குதுன்னு நமக்கு திறமை தானேங்க அது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே திறமை இருக்குங்க. ஆனால் ஏன் நம்ம ஒரு எப்படி மன்னிக்கணும், நம்ம அப்படி சொல்லிடக்கூடாது, உருப்படாமல் ஏன் போகிறோம் அப்படின்னா, திறமையை கூர்மைப்படுத்துவது. 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திறமை இருந்துச்சு, அந்த திறமை இன்னும் அப்படியே தான் இருக்கே தவிர அதை ஒரு லெவலுக்கு இன்னும் அதை ஷார்பன் பண்ணி அதை கூர்மைப்படுத்தி அதில் வளராததுனால நீங்கள் ஜெயிக்கணும், எதிர்பார்த்து அறுவடைக்கு போனோன்னா என்ன செய்கிறீங்களோ அந்த செய்யக்கூடிய வழியில் அந்த பாதைக்குரிய திறமைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, கூர்மைப்படுத்த வேண்டும். இல்லையா, சொல்ல மாட்டீங்களாங்க? நல்லா இருக்கா? நல்லா சொல்லி தரேன். 7 பேர், மீதி எல்லாம். You have to sharpen your talents. இருந்த மாதிரி 40 வயசு 50 வயசு 60 வயசு எப்பவுமே நம்ம ஒன்று சொல்லுவோம், இட்லி சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அங்கே இருக்கும். கூர்மைப்படுத்துங்க. டெய்லரிங் பண்ணுறீங்களா, கூர்மைப்படுத்துங்க. சமைக்கிறீங்களா, கூர்மைப்படுத்துங்க. அதே மஞ்சள், அதே தூள். ஓகே, அனுபவம் பேசுகிறது. ஓகே, ஷார்பன் அவர் டேலண்ட்ஸ். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஒரு கட்டிங் எட்ஜில் இருக்கணுங்க. எப்படி சொல்லலாம், ஒரு கத்திக்கு வெற்ற சைடும் இருக்கு, மொக்க சைடும் இருக்கு. நான் உங்களை கேட்கறது, நீங்க வெற்ற சைடா மொக்க சைடா? அப்ப நீங்க ஒரு பட்டயமா இருந்தீங்கன்னா, அந்த எங்க வீட்டு கத்திக்கெல்லாம் பின்னாடி பக்கம் மொக்கையா இருக்கும், இன்னொரு பக்கம் இப்பெல்லாம் 2 பக்கம் இருக்குது. அது வேற, அது நமக்கு வேணாம், அது கையா அறுத்துக்கும். மொக்கையாவும் இருக்கும், கூர்மையாவும் இருக்கும். மொக்க பக்கமும் இருக்கு, கூர்ம பக்கமும் இருக்கு. நீங்க எல்லாத்துலயுமே ஜெயிக்கணும்னா உங்க பட்டம் எப்படி இருக்கணுங்க, கூர்மையா இருக்கணுங்க. மலையை வெட்டணுங்க, பிரச்சனையை வெட்டணுங்க, சவாலை வெட்டணுங்க, எடுத்த வேலையை வெட்டணுங்க, எடுத்த காரியத்தை ஜெயிக்கணுங்க. கூர்மையா தான் நீங்க இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கடவுள் உங்களை கூர்மைப்படுத்துவாராக. உங்க தாளந்துகள், உங்க திறமைகள், உங்க பொட்டன்ஷியல், உங்க கிருபைகள். ஹalleluya. Talent properly invested with time brings great harvest. சொல்லுமா, தாளந்துகள் நல்ல நேரங்களோடு சமயத்தை எடுத்து உங்கள் தாளந்துகளை உருவாக்கினீங்கன்னா அது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் அறுவடைய. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். செய்வீங்களா? ஆமென். உங்க எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிப்பீர்கள். நான் சொல்லட்டுமாங்க, திறமை இருந்தாவே நீங்க தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம். தரித்திரத்தை வெறுத்துருங்க முதல்ல. தரித்திரம் உங்களோட இருக்கவே கூடாது. சிலருக்கு அது ரொம்ப பிடிக்குது பாருங்க. ஆமென். தரித்திரம் எவ்வளோ தூரம் நம்மளை பல விஷயங்களை சொல்லலாம். தரித்திரம் உங்களை பகைக்க செய்யும். தரித்திரம் தப்பான உங்களுக்கு ஆமா சொல்ல வைக்கும். தரித்திரம் உங்களை கீழே தள்ளும்.
தரித்திரம் பிறருக்கு கீழே உங்களை வைக்க தொடங்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற திறமைகளில் எழுந்து உங்கள் தரித்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தை விட்டு போவதாக. அந்தஸ்தா நீங்க வாழ்வீங்க. நீங்க பில்லியனர், 7 பிளெயின் வாங்கி சொர்க்கப்பாளையத்தில் விடுறதுக்கு இடமே இல்லைங்க முதல்ல. ஸோ பிளெயின் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம ஒரு குவாலிட்டியில், ஒரு டிக்னிட்டியில், ஒரு அந்தஸ்தில் வாழ்கிற அளவிற்கு உங்கள் திறமைகளை பயன்படுத்தி எதிர்பார்க்கிற அறுவடைகளை இந்த 2025 வருஷம் முடியும் போது ஒரு லெவலில் வரணுங்க. நீங்க எதை செஞ்சாலும், நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கோம் பல வருஷம் முன்னாடி, நன்றே செய், அது இன்றே செய், அதில் தேர்ச்சி பெறும் வரை செய், அதில் சிறந்தோங்கும் வரை செய். ஹல்லேலூயா. லைஃப் இஸ் நாட் ஈஸி. ஆமென். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் அப்படி தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இருப்பீர்களா? ஜெயிப்பீர்களா? யாருடைய தயவுகளும் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறணும். உங்கள் திறமைகளை நீங்கள் பிரகாசிக்கணும். நான் சர்ச்சுக்கு போனேன், அந்த அம்மா என்னை பார்த்து சிரிக்கல. உனக்கு என்ன வந்துச்சு? சிரிச்சா சிரிச்சாட்டின்னு. இவ்வளோ தூரம் ஆழமாக பைபிள் ஸ்டடிலாம் கற்றுக் கொடுக்குறோம், சிரிக்கிறதுக்கா வந்த நீ? அவர் பாஸ்டர் கூட இப்பெல்லாம் பார்த்தா பிரைஸ் லார்ட் சொல்றது இல்லை. முன்ன பார்த்தாவே சொல்லவே மாட்டேன். நீ கோ ஹோம், டெவலப் யுவர் டேலண்ட். 25 வருஷமா சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க. போச்சு ஆமேன்லாம் வரல. எழுந்து பிரகாசிங்க, ஏதாவது செய்யுங்க. இல்லையா? சொல்ல மாட்டீங்களேங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1 இஸ் டைம். மன்னிக்கணும். நீங்கள் பிள்ளைங்கன்னு நினச்சி சந்தோஷமாக திட்டிக்கிட்டு இருக்கேன். உடனே சந்தோஷமா திட்டினார், அப்பா அப்படியே இருந்துக்கிறேன். நம்பர் 1 இஸ் டைம். நம்பர் 2 தாட்ஸ். நம்பர் 3 டேலண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் அண்ட் யுவர் பொட்டென்ஷியல். இன்வெஸ்ட் பண்ணுங்க, விதைங்க. வேலைக்கு போறீங்களா? நல்லா செய்யுங்க. எந்த வேலையிலையும் சிலர் 1 மாசத்துக்கு மேல இருந்த வரலாறு கிடையாதுங்க. அது அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஊரில் ஒருத்தர் சொன்னார், ஐயா நான் வேலை செய்யாத கம்பெனியே இல்லை அப்படின்னு. நான் முதல்ல பயங்கரமான ஆளாக இருப்பார்னு நினச்சேன். அப்புறம் அலசி பார்த்தா தெரியுது என்ன விஷயம்னா, எங்கேயுமே 2 மாதத்துக்கு மேலே ஒழுங்காக செஞ்சால் தானே வச்சுப்பான். உயிர் கொடுத்து செய்யுங்கயா. ஓகே, வேணாம். ஆல்ரைட். நம்பர் 4 இன்வெஸ்ட் யுவர் ட்ரெஷர். உங்களுடைய பொக்கிஷங்களை, உங்கள் எதிர்பார்ப்பை நோக்கி உங்கள் கையில் தந்திருக்கிற ரிசோர்ஸஸ், உங்கள் கையில் தந்திருக்கிற சப்ஸ்டன்ஸ், பொருளாதாரத்தை, டைம், தாட், டேலண்ட் போக உங்கள் ரிசோர்ஸஸை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அப்படி பண்ணுறவங்க தான் எதிர்பார்ப்பான வெற்றிகளை காண முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் உங்கள் பொருளாதாரத்தை நல்லா கையாளணும், சேமிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், ஏழைங்களுக்கு கொடுக்கணும். என்னுடைய கனவு என்ன தெரியுமாங்க, ஒரு நாள் ஆவடியில் இப்படி சொல்லணும், அரசாங்கமே சொல்லணும், யாரா கஷ்டப்படுறாங்கன்னா அந்த சர்ச்சில் போங்க. பாஸ்டர்கிட்ட இல்லை, அந்த நிலைமை அப்படியே திரும்பிடணும். நீங்கள் கொடுக்குறவங்களா இருக்கணும். அவ்வளோ செல்வத்தை நீங்கள் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ண இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சமீப காலங்களில் செல்வந்தர்களை பற்றி படிக்கிறேன். ஏன் இவனுங்கெல்லாம் இப்படி இருக்கானுங்க? மைக்ரோசாஃப்டில் இருந்து இவங்க நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய துளிகளை கொஞ்சம் படித்து பார்க்குறேன். எல்லாருமே 100% மிகப்பெரிய பில்லியனர்கள். நம்ம இங்கே கடந்து என்னை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானார், நம்ம எங்கும் வாழ்கிறதே இல்லை. அவனுங்க வெங்கலம் இல்லை சர்ப்பம்லாம் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க கோடிக்கணக்கில், பில்லியன் கணக்கில். ஆனால் அவங்க வாழ்க்கையை படிக்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கிறேன், அவங்க செல்வத்தை ஏதோ ஒரு நல்ல விஷயத்திற்கு அள்ளி கொடுத்துட்டே தான் இருக்காங்க. கேன்சர் இன்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. ஒருத்தன் இவ்வளோ கோடி டாலரை கே ரைட்ஸ்க்கு கொடுக்குறான். ஆம்பளை கல்யாணம் பண்ணுறான் பாருங்க, அதுக்கு கொடுக்குறானா. அந்த இயக்கத்தை வளர்க்க கொடுக்குறானா. இன்னொருத்தன் லெஸ்பியன் ரைட்டுக்கு கொடுக்க, என்ன அமைதி நிலவுது திடீர்னு, உலகத்தில் இருக்கிற விஷயம் தான் அதெல்லாம். லெஸ்பியன் ரைட்டுக்கு கொடுக்குறானா, பொம்பளையும் வாழணும், அதுக்கு அவன் கொடுக்குறானா. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா கொசுவை எப்படி கொல்வது, அந்த ஆராய்ச்சிக்கு பல கோடி கொடுக்க, இப்படி சொல்லிட்டே நான் போகலாங்க. எல்லா செல்வந்தனும் ஏதோ ஒன்றுக்காக என்ன செய்கிறான், விதைச்சிட்டே இருக்கிறான். நீங்களும் உங்கள் பொருளாதாரங்களை கையாளுகிற காலத்தில் அவங்க கொசுவுக்கு கொடுக்கட்டும் அல்லது லெஸ்பியனுக்கு கொடுக்கட்டும், கே ரைட்டுக்கு, நீங்கள் நீதியில் பிறந்தீங்க, நீதியில் விதைங்க. அப்படி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை பாருங்க. ஒரு அலையில சொல்வீங்க,
You are born in righteousness, sow in righteousness. அவங்க கொசுவை பராமரிக்க கொடுக்கட்டும், நீங்க தேவ நீதிக்கு கொடுங்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் எவ்வளோ $1 மில்லியன் எதுக்கு கொடுக்குறாராம்? இந்த பூமியில் பிறந்திருக்கிற எல்லா இந்த தண்ணியில் இருக்குமே பிரிச்சா அது என்ன சொல்லுவாங்க, முதலே வளர்க்க கொடுக்குறாங்க. என்னென்னமோ செலவு பண்ணுறாங்க. அது கொஞ்சம் நஞ்சம் பணம் இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு ஏரியா வச்சுட்டு அந்த ஏரியாவில் பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க. நம்ம இந்த காலத்தில் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்காண்ட பங்கில் நியூ லைஃப் என்ற சர்ச் எல்லாருக்கும் சேவை செய்கிற ஒரு சபையாய் நீங்களும் அப்படி மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நல்ல ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிறவங்களும் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உங்க பொருளாதாரத்தை நீங்க சரியாக கையாண்டால்தான் அறுவடைக்கு நீங்கள் நிற்க முடியும். ஸோ 4 விஷயங்களை சொல்றேன், நீங்களே அதை வளர்த்து கொள்ளலாம். 1 நேரம், 2 உங்களுடைய சிந்தனைகள், 3 உங்க திறமைகள், 4 உங்க கையில கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களை, உங்க திறமைகளை, சொத்து சுதந்திரங்களை கையாளுகிற திறனை கர்த்தர் உங்களுக்கு தந்து எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு பாகத்துக்கு வருகிறேன். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பக்கம் நான் நிறைய எதிர்பார்க்குறேங்கன்னு சொன்னேன். சிலர் கான்ஷியஸாக செயல்படுறாங்க. இன்னைக்கு இது போனால் இது நடக்கணும், இது செஞ்சால் அது இருக்கணும், அடுத்த வருஷம் இப்படி இருக்கணும், 10 வருஷத்தில் இதை செஞ்சால் இப்படி இருக்கும் அப்படின்னு சிலர் செயல்படுறாங்க. சிலர் எப்படி சொல்லட்டுங்களாங்க, சின்ன வயசில் நம்ம எல்லாரும் மாங்காய் சாப்பிட்ருக்கோம். சாப்பிடாதவங்க யாரும் இருக்கும். இந்த மங்கனாப்பள்ளிக்கு என்கிட்ட கிடச்சதுன்னா சின்ன வயசில், இப்போல்லாம் சாப்பிட்றதில்ல. நல்ல புள்ள சுகரை ஓரமாக வைக்கிறதுக்கு நான் மாங்காவை தொடுறதே கிடையாது. நம்பாட்டி. பட் சின்ன வயசில் அந்த மாங்காய் கிடைச்சா, அந்த கொட்டை இருக்கும் பாருங்க, கிடைச்சா அதை ஃபர்ஸ்ட் எப்படின்னா பண்ணுறது, எப்படியோ சாப்பிடுவேன். ஓகே, இந்த கொட்டை எந்த அளவுக்கு சப்புவேனா, எல்லோ கலராக இருந்த மாங்காய் கொட்டை ஒயிட்டு கலரில் ஆகிடும். நல்லா கேளுங்க, சாப்பிட்டுட்டு அந்த மாங்கானுடைய விதையோ கொட்டையோ தூக்கி போடுறது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிலர் எதை செஞ்சாலும் எதிர்பார்ப்போடு கான்ஷியஸாக ஆக்ட் பண்ணுறாங்க. சிலர் அன்கான்ஷியஸாக ஆக்ட் பண்ணுறாங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த விதையை தூக்கி இப்படி போட்டுறது. அது எங்கேயோ போய் பக்கத்து வீட்டு காம்பவுண்டில் உழுது. அவருக்கு 10 சென்ட் இடம் இருக்குது. இது சூப்பர் மங்கனாபலி மாங்காய். அந்த விதை அங்கே உழுந்து அது அடுத்த மழை முதல்ல சொருன்னு மாங்காய் மரம் வந்துச்சு. வந்து வளர்ந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது பெரிய மரமாகி மாங்காய்னா மாங்காய், இலையே கிடையாது, மாங்காய் தான் தொங்குது. அவ்வளோ பெரிய மரமாக அவங்க அள்ளி அள்ளி கொட்டுறாங்க, மூட்டையாக ஏற்றுறாங்க. நான் அங்கே நின்று அதை பேன்னு பார்த்துட்டு நான் போட்ட விதைன்னு கூட எனக்கு தெரியாமல் போயிட்டுருக்கேன். புரியல உங்களுக்கு? வாழ்க்கை தெரிஞ்சிருந்தா நீங்கள் எகிரி பிரிட்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. சிலர் எதை செஞ்சாலும் இந்த மாங்காவை நான் விதைக்கிறேன், 10 வருஷத்தில் இத்தனை லாரி மாங்காவை எடுப்பேன், இதுலேருந்து இவ்வளோ சம்பாதிப்பேன்னு செயல்படுறவங்களும் இருக்காங்க. சிலது சப்பி கொட்டையை எங்கேயாவது தூக்கி போட்டு எவன் காம்பவுண்டில் எது வளருதுன்னு தெரியாமல் சொன்னதை நொறுக்குன்னு ஏறி இருக்கணும். ஓகே, இதில் சொல்ல மாட்டீங்கன்னு. ஸோ we act unconsciously and then it grows up and becomes so big and we don't even know that we have been sowing unconsciously and someone is eating the fruit. It was not intentional but we are not enjoying it. யோசிக்காம எதுலையுமே செயல்படாதீங்க, அறுவடை நோக்கியே போங்க. எந்த ஒரு விவசாயம் விதைக்கும் போது விதைகளை அள்ளி தூவிட்டு கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போட்டோம், இந்த வருஷம் வந்தால் தோத்துறோம், வராட்டி தோத்துறோம், ஆமீன், கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார், அதெல்லாம் அவர் சொல்கிறது இல்லைங்க. நான் போடுவேங்க, பூச்சிங்க வந்தால் அது உட்காந்து ஒன்றொன்னா சாவடிப்பேன், டிக்ஸ்டம்பர் அடிப்பேன். நான் இந்த வயலை வளர்த்து அடுத்த ஜூன் மாதம் அறுக்கும்போது 5 டிராக்டர் நெல் வராமல் அந்த எதிர்பார்ப்போடு தானேங்க அவர் செயல்படுறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த 3ஆவது வாரம் வந்திருக்கோங்க சொல்ல முடியும், நான் ஏதோ ஒரு மாங்காய் கோட்டையை சப்பி தூக்கி எறிஞ்சு எனக்கே தெரியாம என் உழைப்புல எவனோ வாழ்றதை விட்டுட்டு நான் செய்யற இந்த விஷயங்கள்ல அறுவடை காண்பேன் என்று சொல்றவங்க இருக்கீங்களாங்க? Have an expectancy. Hallelujah. நிறைய பேர் வாழ்க்கை ஒரு தூரம் வந்துட்டீங்க, எதுவுமே சரியாம செய்யாம வாழ்ந்துட்டீங்க. இதுக்கு மேல ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. இனி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும்.
அதனாலதான் சண்டே ஈவினிங் வரும்போது ரேமா வார்த்தைகளை சொல்லி கர்த்தாவே காருணித்து கொடுங்க, கிருபை கொடுங்க, எங்க பிள்ளைங்களை உயிர் கொடுத்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இனி உன்னால உயர முடியாது, எனக்கு ஒரு நம்பிக்கை தான் இருக்கு, கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக. Don't waste your time. Consciously, unconsciously நீங்கள் வாழக்கூடாது. நிறைய பேர் இழந்திருக்கீங்க. இதுக்கு மேல ஒரு தூரம் வரது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் உங்களுக்கு இரக்கத்துக்காய் ஜெபிக்கிறேன், கிருபைக்காய் கேட்கிறேன், இரக்கத்தை கேட்கிறேன். பரவாயில்ல, போனது போது, இருக்கிற கொஞ்ச நாள் மிச்சத்தையாவது நன்றாய் செய். ஹல்லேலூயா, ஆமென். முடிக்கிறேன், இன்னும் ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நல்ல சிலர் நல்லா தான் விதைப்பாங்க. இருக்கீங்களா? ஆஸ்பெக்ட் ஆஃப் சோயிங்ல நல்லா தான் விதைக்கிறாங்க. பாதியில் வேண்டாததை அந்த விதையோடு சேர்க்குறீங்க. இன்னொரு வாட்டி, உங்களைன்னு சொல்லி குற்றப்படுத்தாமல் நம்மளைன்னு சொல்லிட்டா ஓகே, நல்லா தான் விதைக்கிறோம். பாதியில் we mix them with wrong things. தப்பானவைகளை நம்மோடு என்ன செய்கிறோம்? இணைத்துக் கொள்கிறோம். நல்ல குடும்பம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நடுவில் வேண்டாத சில விதைகளையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? சேர்க்கிறீங்க. அதன் விளைவுகள் சந்ததிகளெல்லாம் சிதறி போய் நிற்கிறத பார்க்குறோம். உங்களோ அன்போடும் எச்சரிப்போடும் தான் அந்த வார்த்தையை பாசத்தோடு சொல்கிறேன். Let me read you one verse and I will close. உபாகமத்தின் புஸ்தகம் இருக்கீங்களா? யாராவது புரியுதா நான் பேசுறது? பாரத்தோடு தான் பேசுகிறேன். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். 22:9 Deuteronomy 22:9. You shall not sow the vineyard with diverse seeds, lest the fruit of thy seed which thou hast sown and the fruit of the vineyard be defiled. உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயாக. எல்லாரும் நல்ல வாயை திறந்து, தமிழ் தானே நீங்க, ரசம் சாப்பிட்றவங்களா? ஆமே. பற்பல வகையான, அப்படியா? பற்பல விதமான விதையை விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்தும். எல்லாருமே கவனமா கேட்கணும். முடிக்கிறேன். இந்த உபாகமத்தின் புஸ்தகம் பிரமாணங்களின் புஸ்தகம். ஹல்லேலூயா. இது பிரமாணங்களின் புஸ்தகம். லாஸ், சட்டங்களை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் எங்கே போகிறாங்க? கானான் தேசத்துக்கு போகிறாங்க. யோர்தானின் விளிம்பில் நிற்கிறாங்க. யோர்தானை தாண்டிட்டு அவங்க வாக்குத்தத்த நாட்டில் பிரவேசிக்க போகிறாங்க. இந்த நாட்டை விட்டுட்டு காலையில் சொன்ன மாதிரி இன்னொரு நாட்டில் போய் புது வாழ்க்கையை வாழ போகிறாங்க. ஆண்டவர் அங்கே போய் வாழ்கிறதுக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை கொடுக்குறாரு. நீங்கள் விதைக்கும் போது இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும், இந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதனுடைய பின்னணித்த சட்டை ஆராய்ஞ்சு பார்க்குறேன். கானானியர்கள் யாருங்க? கானானியர்கள் வாக்குத்தத்த நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. கானானியர்களுக்கு ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ், ஒரு விவசாய பழக்கம் இருந்திருக்கு. அந்த விவசாய பழக்கம் என்னன்னா, அவங்க ஒரே நிலத்தில், கவனிக்கிறீங்களா, ஒரே நிலத்தில் ஆமேன் பல விதமான பற்பல விதமான விதையை ஒரே நிலத்தில் என்ன செய்வாங்களாம்? விதைப்பாங்களாம். அவங்க செய்யற மாதிரி உங்க நிலத்துல பற்பல விதமான விதைய நீங்க விதைச்சிங்கன்னா அந்த நிலமே தீட்டுப்பட்டு போகும். அது உனக்கு நல்ல அறுவடையை கொண்டு. இன்னும் உங்களுக்கு புரியல, நான் புரிய வைக்கணும். ஆமேன். ஸோ அவர் என்ன சொல்றாரு? இப்படி பாருங்களேன், இதுதான் என்னுடைய நிலம். ஆமேன். இந்த நிலத்துக்கு நீங்க கானான்ல போகும்போது அவங்கள மாதிரி நீ என்ன செய்யாத, விதைக்க. நான் உனக்கு சட்டத்தை தரேன். நீ விதைக்கும் போது இப்படி வச்சுக்கலாமா? இது திராட்சை தோட்டம். அவங்க அப்படிதான் சொல்லியிருக்கு, விதையை விதையாக. இப்படி செய்தால் நீ விதைக்கவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். இப்படி வச்சுக்கலாமா? இது என்ன தோட்டம்? திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்தில் என்ன விதைக்கணும்? என்ன அறிவு நீங்க? ஓகே, திராட்சை தோட்டத்தில் என்ன விதைக்கணும்? திராட்சை. இவனுங்க என்ன பண்ணுவாங்களாம்? திராட்சையும் விதைப்பானுங்களாம். கொஞ்சம் நெல், கொஞ்சம் கோதுமை, கொஞ்சம் பார்லி, கொஞ்சம் சோளம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நிலத்தில் விதைப்பானுங்களாம். நல்லா கேட்டுக்கோங்க. திராட்சை முளைக்கிறதுக்கு 2 வருஷம், சோளம் வர்றதுக்கு 3 மாதம், நெல் வர்றதுக்கு 8 மாதம். ஒவ்வொன்றும் ஜெர்மினேட் ஆகி வளர்வதுகின்ற விதங்களே வேற. ஒவ்வொரு வேரும் வித்தியாசம், ஒவ்வொரு வளர்ச்சியும் வித்தியாசம். நிலங்களுக்கு கூட உன் அறிவு புரியாம
தத்தளிக்க தொடங்கும், அது தீட்டுப்பட்டு போகும். அதனால நீ உன் நிலத்துல விதைக்கும் போது அது திராட்சை தோட்டமா இருந்தா அந்த திராட்சை தோட்டத்துல நீ வேற எதையுமே விதைக்க கூடாது, திராட்சையா மட்டும்தான் விதைக்கணும். புரிஞ்சவங்க மட்டும். You are not supposed to sow different seeds என்று பைபிள் அழகா ஒரு அக்ரிகல்ச்சரல் லா கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு சட்டப்பூர்வமான விவசாய திட்டத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கண்டதெல்லாம் நீ விதைக்க கூடாது, நீ இதை தான் விதைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி கேட்கிறேன், திராட்சை தோட்டத்தில் திராட்சை விதைப்பாங்களா கோதுமை விதைப்பாங்களா? இப்போ நீங்க உட்கார்ந்து திராட்சை தோட்டத்தில் கோதுமை விதைக்கிறது நியாயமா இருக்காது. திராட்சையும் வளராது, கோதுமையும் வளராது, சோளமும் வளராது. இங்க திராட்சை தோட்டத்தில் திராட்சையை போடு. புரியல? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Praise the Lord. ஆண்டவர் சொல்றார், இப்படிதான் நீங்க விதைக்கணும். ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு முடிக்கிற நேரம் ஆச்சு பாருங்க. 3 விஷயங்கள். எதை விதைச்சாலும் கவனமா நோக்கத்தோடு விதைக்கணும். திராட்சை தோட்டம் தான் நீங்க பயிரிட்டு அதுல தான் திராட்சையா நீங்க அறுக்க போறீங்கன்னா பக்கத்துல இல்லை, அதுல போய் எதுக்கு பார்லி போடுற? புரியாத மாதிரி என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க பாருங்க. திராட்சை தோட்டத்துல திராட்சை போட்டா என்ன வரும்? அதுக்கு நடுவுல உன்னை யார் கோதுமை விதைக்க சொன்னது? இல்ல பாஸ்டர், நான் எல்லாம் ஒன்னா போடும். ஆமா போடுவேன். கர்த்தர் சொன்னார், அந்த நிலம் எப்படி இருக்குமா? எவ்வளோ ஆழமாக சொல்கிறார், நீ யாரும் கவனிக்கல. இதை இப்போ நான் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வாரம் வர மாட்டீங்க. Just don't defile my land. You have to sow only grapes. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணலாமா? இப்படி புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு குழந்தை உட்காந்துருக்கு, அது +2 முடிச்சுட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ண போது, இன்ஜினியரிங் படிக்க போகுது. நீ உன்னுடைய தோட்டம் எதுங்க? இன்ஜினியரிங் பேச்சுலர்ஸ் டிகிரி BE படிக்க போகிற, ஆமாவா இல்லையா? உன்னை பஸ்ஸு மேலே ஏற சொன்னாங்களா? எனக்கு தெரியும் நீங்க வரமாட்டீங்க. கண்ட பார்க்கில் போய் உட்கார சொன்னாங்களா? ஊத சொன்னாங்களா? இப்படி பண்ணி இப்படி வைக்க சொன்னாங்களா? உன் நிலத்துல ஒண்ணுதாங்க நீ இருக்கணும். அந்த அறுவடை பார்க்கிற வரைக்கும் வேற எந்த ஒரு விதையையும் அந்த நிலத்துல நீ விதைக்கவே கூடாது. என்ன நீ என்ன எதிர்பார்க்கிற? திராட்சை எதிர்பார்க்கிற. 4 வருஷத்துல அரியர் இல்லாம BA முடிக்கணும். முடிச்ச பிளேஸ்மெண்ட் வரும்போது 100 பேரை என்ட்ரி பண்ணுவா, என்ன மட்டும் எடுக்கணும். ஓகே, அதிலேயே சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் என்னுடைய சம்பளம் 80,000. எவ்வளோ உஷாரா காட்டி கொடுக்காமேன்னு சொல்ல இப்படி வச்சுங்களேன். என் சம்பளம் எவ்வளோங்க? அடுத்த வருஷம் அதை 1,60,000 மாத்தனம்தான் உங்களுடைய விதைக்கிற எதிர்பார்ப்பின் விதையா இருக்கும்னா நீங்க அதை தான் செய்யணுமே தவிர வேண்டாததெல்லாம் அதுக்குள்ள கொண்டு வர கூடாது. பக்கம் உன் நிலத்துல எதை விதைக்கணுமோ அதை மட்டும்தான் நீ நோக்கத்தோடு விதைக்க. நம்பர் 1. நம்பர் 2, கான்ட்ராடிக்டரி சீட்ஸை எப்படி சொல்லலாம்? எதிர்மறையான விதைகளை உன் நிலத்துல சேத விதைக்காது. திராட்சை வேறு வேற டைப்பு, நெல்லுனுடைய வேறு வேற டைப்பு, கோதுமைனுடைய வேறு வேற டைப்பு, பார்லினுடைய. பாஸ்டர் நீங்க விவசாயி ஆயிருக்கலாம் போல. இந்த வேருங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு நிலத்துல போட்டிய பைத்தியமா நீ? அவ்வளகான கர்த்தர் சொல்றார், நீ உன் திராட்சை எதிர்பார்க்கிறீனா ஒவ்வொன்றும் இங்க பாருங்க. திராட்சை வேறு இப்படி ஆழமா போகும், நெல் வேறு கொஞ்சம் அப்படி இப்படி, இதுங்க எல்லாம் சேர்ந்து குழப்பி உன் நிலமே உருப்பிடாம போயிடும். பண்ணாதன்றார். நல்ல நல்ல அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஓகே, ஆமென் சொல்ல மாட்டீங்க. கல்யாணம் பண்ணீங்க, தொடங்குனீங்க, என்ன தொடங்குனீங்க? அந்த ஹனிமூன் போகும்போதெல்லாம் பேபி 20 வருஷத்துல பேபியும் காணோம், ஹனியும் காணோம். ஏய் தல்றா. காரணம் என்னன்னா, அந்த நல்ல திராட்சை தோட்டத்துல கண்ட விதையெல்லாம் விதைச்சு இன்னைக்கு அது பேபி கூட ஃபுல்லா முடிக்க மாட்டாங்க அவரு. பேபி இன்னைக்கு பேபெல்லாம் போச்சு.
எங்கே போச்சு அந்த பொங்குதல்? மனுஷ வாழ்க்கையில் துயரங்கள் இருக்குங்க. ஆனால் காலங்களில் உன் திராட்சை தோட்டத்தில் திராட்சை விதை தான் இருக்கணும்னா அங்கே வேண்டாத நெல் பயிரெல்லாம் விதைச்சின்னா திராட்சையும் உருப்படாது, நெல்லும் உருப்படாது. கடவுள் அழகான அறிவுரை கொடுக்கிறார். இன் யோர் வின்யர்ட் யூ ஷால் நாட் சோ எனி கான்ட்ராடிக்டரி சீட். வாழ்க்கை நல்லா இருக்கணுமா? எதிர்பார்த்த முடிவை காணணுமா? நீங்கள் அங்கே போய் கசப்பானதெல்லாம் நீங்கள் விதைக்க. கடைசி முடிக்கிறேன். எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு லக்கு ஒரு என்ன அவசரம்? எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு ஒரு கரை நோக்கி போகிறீங்க? அந்த கரை தான் உங்கள் முடிவுனா அந்த கரையின் நடுவில், அந்த கரை சேர்ற வழியில் நிறைய விஷயங்களை சாத்தான் உனக்கு கொண்டு வருவான். சிலதை அலசி பார்த்துட்டு என் தோட்டத்துக்கு இது லாய்க்கு இல்லைன்னு புரிஞ்சுட்டு அதை கழற்ற தைரியம் உனக்கு இருப்பதாக. ரெலே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இன்னும் கொஞ்சம் நான் படித்த நான் பேர் சொல்லக்கூடாது. நான் வேலை செஞ்ச தொடங்கின இடத்துல 8 மணி நேரம் வேலைக்கு உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நான் மட்டும்தான் வேலை செய்வேன். அப்போல்லாம் ஒரு 7-8 பேரை காணோம், கிறிஸ்தவனுங்க. நான் கேட்டேன், இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? அங்கே எழுப்புதல் ஜெபம் நடந்துட்டுருக்கு. இருங்க, நான் ஜெபம் பண்ணுறது தப்பா? எழுப்புதல் தப்பா? சுவிசேஷம் சொல்கிறது தப்பா? ஆனால் உனக்கு சம்பளம் அவர் 8 மணி நேரம் கொடுக்கும்போது நீ எழுப்புதல் ஜெபத்துக்கு 3 மணி நேரம் அங்கே போய் கத்திர வரல, தப்பு. உன்னை கம்பெனிக்குள்ளே கர்த்தர் சேர்த்து நல்ல சம்பளத்தை கொடுத்து உனக்கு ஏசியை போட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ரிவைவல் நடத்துகிறோம் பிரதர், நீங்களும் வாங்க. நான் வரலையா? அப்போவே எனக்கு புத்தியை கொடுத்தார் கடவுள். அதனால தான் என்னை நம்பி இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். நீ வேலை செஞ்சு 8 மணி நேரம் அந்த கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய வேலையை கொடுத்துட்டு நீ அந்த கம்பெனிக்கு ரோட்டுக்கு வெளியில கொட்டாய் போட்டு தலைகீழானது ஜெபம் பண்ணிக்கோ. உன்னை யாரும் கேட்க போறது? ஆனா நீ வேலை செய்யற நேரத்துல உன் திராட்சை தோட்டத்துல ஜெபம் கூட இன்னொரு விதையா இருக்க கூடாது. யூ ஹேவ் டு வொர்க் ஹார்ட். இப்படி சொல்லிட்டு என்ன காட்டி கொடுத்துட்டு பாஸ் ஜெபிக்க வேணான்னு சொன்னீங்கன்னா உங்க தப்பு. அது ஜெபிக்கணும். பட் உங்க வேலை கையை நீட்டி 1ஆம் தேதி போய் அந்த செக் வாங்குறீங்க பாருங்க, சம்பளம். ஏன் என்ன முறைக்கிற மாதிரி இருக்கீங்க? ஒரு வேலையை சொல்ல பாஷை சொல்லிட்டாரு, இதோட எழுப்புதெல்லாம் கிடையாது. நான் அப்படி சொல்லலை. வேலை தான். வேலை முடிச்சுட்டு வீட்டில் போய் அந்த 7 பேரும் சேர்ந்து, இதோ எங்கள் பிரிட்ஜ் இருக்கு பாரு, கீழே ரயில் ஓடுது, அங்கே நிறைய இடம் இருக்கு, நல்லா கையை பிடிச்சி சத்தமாக ஜெபம் பண்ணு. யாருக்கும் கேட்காது, கர்த்தர் கேட்பார். அப்புறம் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணு, வீட்டில் ஜெபம் பண்ணு, டெய்லி ஜெபம் பண்ணு, லீவு போட்டு ஜெபம் பண்ணு, ஹாலிடே ஜெபம் பண்ணு, எல்லாம் ஜெபம் பண்ண. நான் வேலை செய்கிற 8 மணி நேரத்தில் ஜெபம் பண்ணாதன்ற பக்கம் அவர் இன்னைக்கு நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஆமென். வேண்டாததெல்லாம் கொண்டு வந்து சேர்க்காதீங்க. இப்படி சொல்லட்டுமா? இப்போத்திக்கா இந்த கார் போதும் எங்க சம்பளத்திற்கு என்று மனம் சொல்லும்போது அது போதும். அவ கருப்பா கார் வாங்கிட்டு அப்படி வர, அவ வர, நான் அவ வாங்கிட்டு போட்டு, அவளுக்கு இருக்குது காசு வாங்கிக்கிறா. நீ தேவையில்லாத விதையெல்லாம் தேவையில்லாத நேரத்தில் கொண்டு வந்து என்ன செய்யாத. மனசுக்கு ஆசை இருக்கா? எனக்கு BMW அப்படி பிடிக்கும், 35 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் வாங்கலை. உருட்டி பெரட்டி வாங்கவும் விரும்பலை. ஏன்னா இங்கே இருக்கிற எங்கள் அண்ணன்மாருங்கெல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்துருவாங்க. சும்மா சொன்னேன், நீங்கள் சும்மா நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க. இது வேற பாசு சொல்லிட்டாரு அப்படின்னு. உங்கள் திராட்சை தோட்டத்தில் திராட்சை தான் விதைக்கும். கான்ட்ராடிக்டரியாக இருக்கக்கூடிய எந்த விதையும் நீ என்ன செய்யக்கூடாது. அப்படி செஞ்சதுனால தான் இன்னைக்கு எதிர்பார்ப்புகளின் விளைவுகள் இன்னைக்கு நமக்கு அறுவடையற்று போயிருக்கு. என்னை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, யூ வில் ரூயின் த சீட்ஸ் அண்ட் யுவர் ஃபீல்டு வில் பி டிஃபைல்டு. உங்கள் நிலம் அது தீட்டுப்படும். இஸ்ரவேலில் தீட்டுன்னு சொல்லிட்டாவே அதை ஜனங்கக்கிட்டேருந்து தள்ளி அல்டிமேட்டாக அதை எரிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் அப்படிப்பட்டதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொடுத்ததை கூட
உங்களை விட்டு எடுக்கப்படும். உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை கூட உங்களை விட்டு எடுபட்டு போயிடும். உங்களுக்கு கொடுத்த எதிர்காலம் கூட உங்களை விட்டு எடுபட்டு போயிடும். ஆகையால் நீங்கள் எதிர்பார்ப்போடு விதைத்து உங்கள் நிலத்தில் தேவையில்லாத விதைகளை என்ன செய்யாதீங்க, விதைக்காதீங்க. உங்கள் அறுவடைக்கு என்ன வேணுமோ அந்த விதைகளை மட்டும் போட்டுட்டு சந்தோஷத்தோடு கர்த்தரை நம்பி நில்லுங்க. உங்களை கைவிட மாட்டார். எல்லாருக்கூட சண்டை போட்டினா விரோதிகள் இன்னும் அதிகமாவார்கள். அது தெரிஞ்ச விஷயம். அதெல்லாம் விதைக்காதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா உங்கள் பொருளாதாரத்துக்கு நேசன் நல்லா கையாளணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் நலமாக செய்யணும். எல்லா விதைகளை விட சிறந்த விதை கிறிஸ்துவுக்காக உங்கள் வாழ்க்கை விதைப்பது தான். இந்த தூரம் என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களை உற்சாகப்படுத்தினேன். இயேசுநாதரை குறித்தே சொல்லப்பட்ட வார்த்தை, இயேசு கிறிஸ்து தான் முதல் பிறந்த குமாரனாய் பிதாவுக்கு இருக்கணும்னு விரும்பியவர். இந்த ஒரு பேரான குமாரன் மட்டும் போதாது, இன்னும் புத்திரர்கள் வேணும், புத்திரிகள் வேண்டும் என்று நினைச்ச போது அவரே தன்னை ஒரு விதையாக விதைத்து, அதனால்தான் பைபிள் சொல்லியது, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மரிக்காமல ஒழிய அது பலன்களை கொண்டு வராது. பலன்கள் வேணுமா? விதைக்கணும், வாழ்க்கை விதைக்கணும். எல்லாத்தை விட ஆண்டவர் இயேசுவுக்காக உங்கள் வாழ்க்கை விதைப்பேன்னு சொல்கிறவங்க இருந்தால் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நிறைவான ஒரு வாழ்வு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விதைத்தவர்களாய், ஆமேன், உங்கள் வாழ்க்கைக்கு கிறிஸ்துவை அதிபதியாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்துவார், உங்கள் கூட இருப்பார், உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த தூரத்தில் நீங்கள் நிற்பீர்கள். சீக்கிரம் நான் நம்புகிறேன். எழுந்து வந்தவர்கள் கூட இந்த செய்திகளெல்லாம் கேட்டு எதிர்பார்ப்போடு இந்த காலங்களில் நம்மை கட்டி கொண்டு நம்ம ஞானமாய் நடப்போம். ஒருவேளை நிறைய இழந்தாலும் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு பாருங்க. அந்த கொஞ்சம் காலத்தை ஞானத்தோடு, அறிவாற்றலோடு, உழைப்போடு கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் நீங்கள் ஆற்றலோடு கூட செயல்படுங்கள். நான் நம்புகிறேன் சீக்கிரம் அந்த கரையில் உங்கள் அத்தனை பேரை நான் பார்ப்பேன். உங்கள் சந்ததி பலத்த ஜாதி. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். நான் ஞானமா எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பிரஷர். வாழ்க்கை நெருக்கடிகள் நிறைந்தவைகள். இது நடுவில் நம்ம எதிர்பார்ப்பிற்கு, எதிர்பார்ப்புக்கு நாம் செய்கின்ற சரியான செயல்கள் தான் அந்த எதிர்பார்ப்பினுடைய நிறைவை நமக்கு, அறுவடை நமக்கு கொண்டு வருகிறது. ஆகையால் நம்முடைய விதைக்கும் பங்கில், நம்முடைய செயல்களில் நம்ம இன்னும் நம்மை சீர்படுத்தி கொண்டு நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டவர்களாய் உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் ஊழியத்தில் உங்களை அர்ப்பணித்து கர்த்தர் சமூகத்தில் எல்லாத்தையும் உங்களுடைய டைம், உங்கள் தாட்ஸ், உங்கள் ட்ரெஷர், உங்களுடைய டேலண்ட்ஸை ஷார்பன் பண்ணி கொண்டு எல்லாத்தையும் ஏகப்படுத்துங்க. சும்மா பணத்தெல்லாம் அப்படி லூஸாக விட்டுறாதீங்க. அங்கே கடன் கொடுக்கறது, இங்கே கடன், அப்படியெல்லாம் இருக்காதீங்க. எல்லாத்தையும் ஏகப்படுத்துங்க. எல்லாத்தையும் சரிப்படுத்தி நன்றாக வாழ்ந்து 75வது வயதில் நியூ லைஃப் சர்ச்சில் ஒரு கூட்டம் தாத்தா பாட்டிகள் சந்தோஷமா, ஆரோக்கியமா, ஆனந்தம் பூத்தவர்களாய், எல்லாத்திலும் நிறைவுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரட்டும். இப்படி சொல்லி முடிக்கிறேன். வேண்டாத ஒரு நண்பனை கூட வாழ்க்கையில சேர்த்துறாது. உங்க நண்பர்கள் உங்களை தேர்ந்தெடுக்க கூடாது. உங்க நண்பர்களை நீங்க தேர்ந்தெடுங்கள். கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை வெற்றியோடு நடத்தட்டும் என்று சொல்லி வார்த்தை முடிக்கிறேன். Shall we stand in the presence of God? That's all I have for you. Thank you, Lord. Shall we stand? Shall we stand? Thank you, Lord. Wonderful Jesus. எழுந்துட்டீங்களா? கண்களை மூடி சிரசை உயர்த்தி இந்த 3வது வாரம் நம்ம இப்படி சிந்திச்சிருக்கோம். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க அடுத்த 10 வருஷம், இந்த 2025 2035 கவனிக்கிறீங்களா? ஆமேன்லாம் சொல்ல வேணாம், கையை மட்டும் உயர்த்துங்க. 2035 உங்கள் குடும்பம், உங்கள் செல்வம், உங்கள் சந்ததிகள் எங்கே இருக்கணும், எந்த தூரத்தில் இருக்கணும், என்ன உயரத்தில் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறவங்கெல்லாம் 2 கையை உயர்த்துங்க பார்க்கலாம். காலங்கள் நமக்கு தெரியாததுனாலும் அறியாமைனாலும் சிறையிருப்பும் சங்காரங்களும் கண்டிருக்கிறோம். பட் நான் இன்னும் எங்கள் அறிவு வளர்ந்துருக்குப்பா. போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் என் அறிவு வளர்ந்துருக்கு. அதனால் நான் இன்னும் நல்லா செயல்படுவேன்.
2035க்குள்ள நாங்கள் திட்டமிட்டு முடிக்கணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் நல்லா அமைச்சுக்கணும். மங்களமின் காணாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். சரியான துணையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. சொந்த வீடு இல்லாதவங்க எல்லாம், நான் எல்லாம் கண்ணை மூட சொல்லிட்டேன், யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேணாம். எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, அல்லது ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறேன் ஆனால் அது நல்லா இல்லை, என் மனம் விரும்புகிற ஒரு நல்ல வீடு, அந்த 2 கையை உயர்த்துவீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடவுளே, கர்த்தாவே, எங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. Having not only just a house but a nice beautiful house. நிறைய வீடுகளை நாங்கள் பிரதிஷ்டை செய்யணும்ப்பா. இது செழுமையின் உபதேசம் அல்ல, நெசசிட்டி. ஸ்கூலுக்கு பக்கத்தில், நியூ லைஃப் சர்ச்சுக்கு பக்கத்தில், ஆவடியினுடைய நடுமையத்தில், சுற்றி இருக்கிற எங்கள் சென்னை பட்டணத்துக்குள்ள அழகிய இடத்துல மனம் விரும்பும் ஒரு நல்ல வீடு டேடி, வீடு இல்லாத எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. இந்த வருஷம் நவம்பருக்குள்ள நாங்க அதை பிரதிஷ்டை செஞ்சிடணும்ப்பா. நீங்க உதவி செய்யுங்கன்னு வேண்டிச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க கெரியர் ஜாப்ல, உங்களுடைய வாழ்க்கையினுடைய தொழில்கள் வியாபாரத்தில் அடுத்த 10 வருஷத்துல நான் விதைக்க தொடங்கியிருக்கேனா? ஃபோக்கஸ்டாக வேலை செய்கிறேன், பல சவால்களை சந்திக்கிறேன், ஆனால் நான் உயர தொடங்கிட்டேன். கர்த்தருடைய காருண்யத்தை பார்க்குறேன். இந்த நேரம் நான் சிதற மாட்டேன், உடைய மாட்டேன். 2035 நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் என் சந்ததிகளும் நல்ல உயரங்களில் மங்களமாக நாங்கள் இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அப்படி வேணும்னு விரும்புகிறவங்களாம் கையை உயர்த்துங்க. பரலோக பிதாவே, எங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி. ஒரு உயரத்தில் நிற்கணும்ப்பா, அந்த மங்களத்தோடு நிற்கணும். எந்த சந்ததிக்காய் கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த சந்ததியை கர்த்தர் திருப்புவாராக. எந்த சந்ததிக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு பெற்றோர் மனம் விரும்பி கேட்கிறீங்களோ, இன்றைக்கே பரலோகம் அதை கட்டளையிடட்டும். ஜெயமாய் நீ நடத்துகிற கிருபைக்காய் நன்றி டாடி. அப்படியே செய்யுங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எங்களுக்கு நிறைய இழந்து வந்துட்டோம். எவ்வளோ இழப்புகள், எத்தனை வருஷங்கள் போயிடுச்சு. கையை நல்லா உயர்த்துங்க. 25லேருந்து 35 வரைக்கும் 10 வருஷத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க. ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த கரையை நோக்கி போயிட்டே இருங்க. என்னுடைய ஜெபம் எல்லாரும் கை 2035 டேடி, இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே கர்த்தருக்குள்ள வெற்றி வீரர்களாய், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், ஜோஷுவாவை குறித்து வாசிப்பது போல திம்னாத் சேராவினுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்து செல்வாக்கோடு வாழ்ந்தது போல எங்க பிள்ளைங்க நல்லா வாழ்ந்துடணும். இந்த 4 வாரம் நாங்க பைபிள் ஸ்டடி முடிச்சோம். போன 4 வாரம் படிச்சிருக்கிறோம். இந்த 2035 வரும்போது டேடி, ஆரோக்கியத்தில் ஒரு பரிமாணம், செல்வத்தில் ஒரு பரிமாணம், செல்வாக்கில் ஒரு பரிமாணம், எங்கள் பிள்ளைகளுடைய லெவலே மாறட்டும். உயர்ந்தோங்கி நிக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. செல்வத்துக்காக எல்லாரும் கையை உயர்த்தும் போது எவ்வளவோ செல்வத்தினுடைய குறைவுகளால், ஏன் வறுமையினால் கூட தத்தளித்து கஷ்டப்படுறவங்க இன்னும் நம்ம சர்ச்சில் நிறைய இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் தகப்பனா நின்று சொல்றேன், கவலைப்பட வேணாம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்களும் உங்க புருஷனும் கரம் கோர்த்து சர்ச்சில் வந்து நிக்கணுங்க. உங்க சந்ததிகள் சர்ச்சில் வந்து நிக்கணுங்க. சர்ச்சில் 1 மணி நேரம் தாங்க சர்வீஸ். நாங்கள் 7 மணி நேரம், 10 மணி நேரம், 5 மணி நேரம்லாம் பண்றதில்லை. உங்க நேரத்தை வீணாக்குறது இல்லை. அதனால நீங்க கடவுளை வீட்டுக்கு வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு, இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த குடும்பங்கள் எல்லாம் செல்வத்தில் உயர்ந்திடணும். செல்வத்தை சம்பாதிக்கிற பலன், செல்வத்தை சம்பாதிக்கிற பலன், செல்வத்தை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் ஒவ்வொரு குடும்பத்திலும் வருவதாக களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, எதை செஞ்சாலும் எங்கள் பிள்ளைகள் எதை செஞ்சாலும் அது வாய்க்கட்டும், வாய்க்கட்டும் என்று நான் வேண்டி ஜெபிக்கிறேன்ப்பா. யாபேசை போல கேட்கலாம். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, சத்தமா சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதி. சொல்லுங்க, கர்த்தாவே என் எல்லைகளை பெரிதாக்கும். சொல்லுங்க, கர்த்தாவே தீங்கு
என் இருதயத்தை துக்கப்படுத்தாம என்னை காத்துக்கொள்ளுங்க. சொல், கர்த்தாவே உங்க கரம் என் மேல இருப்பதாக சொல்லுங்க. கர்த்தாவே நான் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் இந்த காலத்தில் நீர் எனக்கு அருளி செய்வீராக. நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். நானும் என் குடும்பமும் எங்கள் சகோதரர்கள் எல்லாரை விட உயரத்திலேயே நாங்கள் இருப்போம். கர்த்தர் எங்களுக்கு துணையாயிருப்பதனால் கர்த்தரை கொண்டு நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். கர்த்தாவே, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அடுத்த 10 வருஷங்கள் துவங்கி இருக்கிறோம். 2035 வரும்போது என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததிகளையும் என் சந்ததியின் சந்ததிகளையும் லீபனோனின் கேதுருக்களை போல சொல்லுங்க, லீபனோனின் கேதுருக்களை போல பனமரம் போல செழித்து ஓங்கி நின்றிட கிருபை செய்வீராக. நல்ல கையை தட்டும் போது உங்கள் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள். கையை தட்டுங்க, கையை நல்லா தலைமையில தட்டி வாயை திறந்து we praise you Jesus, we praise you Jesus. வாசல்கள் திறக்கட்டும், வழிகள் திறக்கட்டும், வானம் திறக்கப்படட்டும், ஆச்சரியங்கள் நடக்கட்டும், வெங்கல கதவுகள் உடையட்டும், இருப்பு தாழ்பால்கள் முறியட்டும். ஜெயம் உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக, நிறை உண்டாவதாக. உங்க வல்லமை வந்து இறங்கட்டும். இரட்சண்யம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உதித்து எழட்டும். கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு செய்வார் நம்புறவங்க எல்லாம் கையை நல்லா தட்டி ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிஞ்சு தெரியாம ஏதோ செஞ்சு ஒரு வாழ்க்கையை நான் முடிக்க மாட்டேன். நான் திட்டமிட்டு செயல்படுவேன். நான் விதைப்பேன். அது எவ்வளோ அறிவடைன்னு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. அதை நான் காண்பேன். எங்கேயோ ஒரு கொட்டையை தூக்கி போட்டுட்டு யாரோ வாழ்றாங்க, யாரோ அந்த மாதிரி நான் வாழ போறதில்ல. என்னை ஜெயமாய் நடத்துங்க. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. கையை தட்டி சொல்லுவோமா? ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெயமல்லேலுயா அவர் நாமத்திற்கே. ஜெயமல்லேலுயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். என்னை நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. என்னை நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து நிழலாய். அப்பா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, எங்களாவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. சொல்லு, கையை தட்டி ஒன் லாஸ்ட் டைம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. மதிலை தாண்டிடுவே. எனது விளக்கு எரிய செய்தி ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. கையை தட்டி ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம்.
ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா இசையா ஸ்தோத்திரம்.